பிரதமர் மோடியுடனான பன்னீர்செல்வம் சந்திப்பின் போது என்ன நடைபெற்றது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரதமரை சந்தித்து பன்னீர்செல்வம் கோஷ்டி முதலில் கே.பி. முனுசாமி, மைத்ரேயன், மனோஜ் மூவர் மட்டுமே டெல்லிக்கு போவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. மத்திய அமைச்சரின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாகத்தான் டெல்லி பயணமே முதலில் திட்டமிடப்பட்டது. அப்படியே பிரதமரை சந்திப்பது என்பது முடிவு. அதற்காக 18ஆம் தேதி மாலையிலிருந்து முயற்சிகள் எடுக்கப்பட்டன. 19ஆம் தேதி மாலையில் சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக மைத்ரேயனுக்கு தகவல் வந்தது. இந்த நிலையில் மத்திய அமைச்சரின் உடல் மும்பைக்கு எடுத்துச் செல்லப்படுவதாகவும் தாங்கள் அஞ்சலி செலுத்த வாய்ப்பில்லை என்பதையும் மைத்ரேயன் அறிந்து கொண்டார். மோடியை சந்திக்கிற வரையில் நம்மை ஏன் அழைத்து வர சொல்லியிருக்கிறார்கள் என்பதை யோசித்தபடியே பன்னீர் இருந்ததால் மோடியை சந்திக்கும் வரையில் அவரிடம் படபடப்பு இருந்தது. இதற்கு முன்பு மோடியை சந்தித்த தங்கமணி பன்னீரை பற்றிய நிறைய விஷயங்களை போட்டு கொடுத்துள்ளார். அதனை சரி செய்யவும் எடப்பாடி தரப்பு சொல்வதை நம்பாதீர்கள் என எடுத்து சொல்லவும் தான் பன்னீர் திடீரென டெல்லி கிளம்பினார். மோடி சந்திப்பில் தான் சொல்ல நினைத்ததை பன்னீர் சொல்ல நினைத்த மாத்திரத்தில் அதற்கு பெரிய அளவில் கவனம் செலுத்தவில்லை மோடி. மாறாக இருதரப்பும் மீண்டும் இணைவதற்கான வழியை பாருங்கள் என அட்வைஸ் செய்திருக்கிறார் மோடி. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.